இந்திய உச்சநீதிமன்றம் முதலாக மெர்சி கில்லிங், கருணை கொலை செய்யலாம் என்று ஒரு அனுமதி கொடுத்திருக்கிறது. நீண்ட நாளாக இது கோரிக்கையில் இருக்கிறது. துன்பம் தாங்க முடியாமல் தவிக்கிற கன்றுக்குட்டியை கொல்வது குற்றமில்லை, பாவமில்லை என்று மகாத்மா காந்தி சொல்லியிருக்கிறார். காருண்யமூர்த்தி, கருணையே வடிவமான மகாத்மா காந்தி ஒரு கொலையை அனுமதிக்கிறார். துன்பம் தாங்க முடியல, உயிர் போகவும் மாட்டேங்குது, இருந்து அந்த உயிர் கஷ்டப்பட்டு இருக்கு, அதை பார்க்க நம்மளால் பொறுக்கலை. அந்த நிலைமையில் இருக்க கன்றுக்குட்டியை கொல்வது குற்றமில்லை, அது பாவமில்லை என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் நம்முடைய உச்சநீதிமன்றம், நம்முடைய அரசாங்கம் இதுவரை கருணை கொலையை ஏற்றுக்கொள்ளவில்லை. கருணை கொலையை பற்றி ஒரு சினிமா எடுத்தால் கூட விட மாட்டாங்க. ஆனால் இப்போது முதல் முறையாக உச்சநீதிமன்றம் உத்தரப்பிரதேசில் ஒரு பையன், ராணாங்கிற பையன், மாடியிலிருந்து கீழே விழுந்து 13 வருஷம் ஆச்சு. வீட்டு மாடியில் விளையாடிட்டு இருந்த பையன் சிறுவனாக இருந்து போது மாடியிலிருந்து தவறி கீழே விழுந்து அவன் கோமா ஸ்டேஜுக்கு போய் இப்போ 13 ஆண்டுகளாக அவன் தகப்பன் அவ்வளோ கஷ்டப்படுறான். அதை பார்த்து அந்த பையனுக்கு உயிர் போகலை, தகப்பனுக்கு உயிர் போய்கிட்டே இருக்குது. பார்த்து நினச்சி அவன் நீண்ட நாளாக இந்த விண்ணப்பத்தை கொடுத்துருக்கான் அரசாங்கத்துக்கு, நீதிமன்றத்துக்கு. அந்த ஆள் தயவுசெய்து என் மகன் படுற பாடம் என்னால் பார்க்க முடியலை, அவனை கருணை கொலை செய்வதற்கு உத்தரவு தாங்க, அனுமதி தாங்கன்னு கேட்டு அது இப்போ 2 நாளைக்கு முன்னால் இந்தியாவில் முதல் முறையாக அந்த பையனை உயிரை போக்குவதற்குரிய காரியத்தை செய்து கொள்ளுங்கள் என்பது போல் இந்த ஃபர்ஸ்ட் மெர்சி கில்லிங்க்கு ஒரு பெர்மிஷன் கிடச்சிருக்குங்கிறது ஒரு செய்தி.